குறிப்பிட்ட நாள் அழகர் ஆற்றில் இறங்கும் நாள். தமிழர் கோவில் வரலாற்றில் வேறெங்கும் இல்லாத பழம்பெரும் விஷயங்கள் நம் மதுரை கள்ளழகர் கோவிலில் இருக்கிறது. இந்தியா முழுக்க ஐப்பசியில் தீபாவளி என்றால் மதுரை மக்களுக்கு சித்திரையிலும் ஒரு தீபாவளி. அதுதான் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம். இங்கு மதுரை மக்கள் மட்டுமல்லாது வெளி மாநிலத்தவரும் சுற்றுலா பயணிகளும் நிறைந்து காணப்படும் கோலாகல வைபவங்களும் இந்த நிகழ்ச்சியில் நடைபெறும். அந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனே கள்ளழகர் தான். அந்த கள்ளழகரை சுற்றி நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அதிலும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படும் 18ஆம் படி கருப்பண்ணசாமி. யார் இந்த 18ஆம் படி கருப்பு? எதற்காக இவருடைய கதவு வருடம் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கு? வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் திறக்கப்படுது. அப்படியே திறந்தாலும் சக்கரத்தாழ்வார் மட்டும் ஏன் அந்த வழியே செல்கிறார்? இதன் பின்னணி என்ன? பெருந்தெய்வமான அழகரை சிறு தெய்வமான கருப்பசாமி காவல் கொள்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டனர்? இப்படி பல கேள்விக்கான பதிலாக இந்த பதிவு அமைய போகிறது.